ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 3/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை, மேல் நோக்கு நாள், திருவோணம் ஏகாதசி. சர்வதேச அடிமைப்படுத்துதல் மற்றும் வர்த்தகத்தால் பாதிக்கப்பட்டோரை நினைவு கூறல் தினம். நல்ல நேரம் காலை 8:15 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம், இருப்பு 2 நாழிகை 50 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 19 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:22 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:57 மணி வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று காலை 11:24 மணி வரை சிவம், அதன் பின்பு சித்தம். கரணம் இன்று அதிகாலை 1:22 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 12:55 மணி வரை பவம், அதன் பின்பு பாலபம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:57 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு காலை 6:18 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திரோஷம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:57 மணி வரை மிருகசிரிடம், அதன் பின்பு திருவாதிரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அற்புதமான சுபிக்ஷங்கள் உங்கள் இல்லம் தேடி வரும். அடுத்தபடியாக திருவோணம். கண்டிப்பாக பெருமாள் தரிசனம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அதேமாரி சிரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அடுத்தபடியாக ஏகாதசி வேறு இன்றைக்கி. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வாங்கோ. அற்புதமான உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு அற்புதமாக அமையும். அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருகாரகராகிய செவ்வாய் பகவானை வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகளிலிருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் புதன் மற்றும் சனி, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு நாளுக்குடையவன் 10ஆம் இடத்துல இருக்க. சந்திர பகவான் ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல இருக்க. தொழில் வியாபாரம் நிமித்தமான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். புதுவிதமான இலக்கை நிர்ணயம் செய்து வெற்றி அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் உடல் ஆரோக்கியத்தில் புத்துணர்ச்சி உண்டாகும். திருப்தியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்ல வச்சு போயிடுங்க. அற்புதமான ஒரு பவர் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு உடையவர் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். என்ன சந்திராஷ்டமெல்லாம் விலகி கொஞ்ச நேரம் ஆயிடுத்து, அதனால உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். அதேபோல்
திருப்பணி சம்பந்தமான செயல்பாடுகளில் மேன்மை ஏற்படும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறக்கூடிய நாள் இன்ற நாள். ஆர்வம் மேம்படும் நாள். அருமையான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, கவனமா இருக்கணும். இதெல்லாம் நான் எச்சரிக்கையா தான் சொல்லுவேன், பயப்படுற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா பயந்தா வேலைக்கு ஆகாது, கரெக்டா? அதனால இது ஒரு எச்சரிக்கை, ப்ரீகாஷன், ஜாக்கிரதையா இருங்கோ அப்படின்னு. இன்னைக்கு உடன் பிறந்தவர்களுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. சமூக பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமான தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று சிந்தித்து செயல்படவும். மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும். பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகலாம். முயற்சிகளில் கவனம் வேண்டிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிநாதன் கலத்திரஸ்தானத்துல ஸ்ட்ராங்கா இருக்கார். அதனாலே என்ன விசேஷம் அப்படின்னா, 7ஆம் பறவை உங்க ஜென்மராசியை பார்ப்பார். மனசுல இருக்கிற கவலைகள் குறையும். ஒரு தெம்பு கண்டிப்பா இருக்குங்க எடுக்கிற காரியங்கள்ல. இன்னைக்கு தனவரவுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் மறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றமான வாய்ப்புகள் உண்டாகலாம். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். கனிவு நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு விரையாதிபதி 6ஆம் இடமாகிய பகிர்வன ரோகஸ்தானத்தில் இருக்கார். அதனால இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களின் மூலம் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். சுய தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும். சிந்தனைகள் மேம்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு விடுங்கோ. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு லாபாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கார். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி நீங்க எடுக்கிற காரியங்கள்ல அற்புதமா இருக்கும். நெருக்கமானவர்களின் மூலம் உற்சாகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். தொழில் மற்றும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். உத்தியோக பணிகளில் சிலருக்கு இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். நுட்பமான விஷயங்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். முயற்சிகள் ஈடேறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத்.
எனதுமே துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி உங்களோட சுகஸ்தானமாகிய கேந்திர ஸ்தானத்துல 4ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான ஒரு நாள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். தொழில் மற்றும் வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை அகன்று முன்னேற்றம் உண்டாகும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமையும். நன்மை நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாக்யாதிபதி இன்னைக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மேன்மை ஏற்படும். அதேபோல் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். பெரியவர்களின் ஆலோசனைகளின் மூலம் மனதில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். சிந்தனைகள் மேம்படும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் மறையும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடியான சூழ்நிலைகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் புதிய முடிவுகளுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்று மகிழ்வீர்கள். விருப்பம் நிறைவேறும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 பச்சை கற்பூரம், அதாவது ஒரு பிட்டு எடுத்து உங்க பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலத்திராதிபதி உங்க ஜென்மராசியில இருக்கார். கவலையே படவானா. ஏன்னா ஜென்மராசியில இருந்தாலும் அந்த ஜென்மராசிய குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷமான நாளா தான் இருக்கும். சக ஊழியர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதுவிதமான ஆடைகளை அணிந்து மனம் மகிழ்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும். நடவடிக்கைகளின் மூலம் மனதில் மாற்றங்களும் பழக்க வழக்கங்களில் புதுமையும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய நாள். அமைதி நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகைருண ரோகாதிபதி உங்களோட விரயஸ்தானத்துல இருக்கார். இன்னைக்கு உத்தியோகத்துக்காக சில செலவுகள், தொழில் வியாபாரத்துக்காக சில செலவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உணர்வு மேம்படும். செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை ஈட்டுவீர்கள். நண்பர்களின் மூலம் அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் ஏற்படும். இனம் புரியாத பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு அகலும். இன்னைக்கு எப்படி இருந்தாலும் வரவுகள் மேம்பட்டு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய திருநாள்.
இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில வச்சுக்கிட்டு அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக, ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் 11 டைம்ஸ் சொல்லிட்டு 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமா உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. உத்தியோகம் நிமித்தமான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சம்பந்தமான பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். திறமைகள் பளிச்சிடும் நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.